people is suffering from condemnation. வாலிப ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறதான ஒரு பொதுவான பிரச்சனை சுய ஆக்கினை நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது. We do wrong very easily and we suffer from guilt. நாம் அதி சீக்கிரத்தில் தவறை செய்து விடுகிறோம். அது நிமித்தமாக ஒரு குற்ற உணர்வு வருவதினால் நாம் அதனால் கஷ்டப்படுகிறோம். We visit colleges and schools very often. நாங்கள் அடிக்கடி கல்லூரிகளையும் பள்ளிகளையும் போய் சந்திக்கிறோம். Many young people come to see us. அநேக வாலிபர்கள் எங்களை பார்க்கும்படியாய் வருகிறார்கள். Some of them are new, some of them are already into this Christian experience. அவர்களில் சிலர் புதியதாய் இருக்கிறார்கள், சிலர் ஏற்கனவே இந்த கிறிஸ்தவ அனுபவத்தை ருசித்தவர்களாய் இருக்கிறார்கள். Some of them come and open their hearts because they don't know where to open their hearts. சிலர் வந்து தங்கள் இருதயத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாய் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எங்கே போய் தங்கள் இருதயத்தை திறந்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அறியாமல் இருப்பதினால். Some of them will come and say, brother, it's all over for me. I have done the final sin. I have no hope. சிலர் வந்து எப்படி சொல்லுகிறார்கள், பிரதர் எல்லாம் எனக்கு முடிந்து விட்டது, அந்த கடைசி பாவத்தையும் கூட நான் செய்து விட்டேன், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. And they are suffering from guilty conscience. It's killing them and they don't know what to do. அவர்கள் செய்ததான பாவத்தின் நிமித்தமாக அவர்களுடைய குற்ற உணர்வு அவர்களை கொல்லுகிறது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரிகிறதில்லை. So there are some things that happen in our life and we don't know how to come out of it. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறது, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். I was conducting a meeting in a particular place. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். And after the meeting a boy came up to me. கூட்டம் முடிந்த பிறகு ஒரு பையன் என்னிடத்தில் வந்தான். I was speaking about sin. நான் அவனோடு கூட பாவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். And if you look at that boy, nobody will ever say anything bad about him. So quiet, to look at, he's decent, very quiet, soft spoken boy. அந்த பையனை வெளிப்புறமாய் பார்ப்போம் என்றால் அவன் எந்த பாவத்தையும் செய்யாதான் ஒரு பையனை போலதான் அவன் இருந்தான். மிகவும் அமைதியான சுபாவம், யாரோடும் கூட மிகவும் அமைதியான சுபாவத்தினால் அவன் இந்த பையன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டான் என்று நினைக்கிற அளவுக்கு அவனுடைய தோற்றம் இருந்தது. But he came to me and said, brother, please pray for me. I'm a slave to pornography. ஆனால் அவன் என்னிடத்தில் வந்து இப்படி சொன்னான், பிரதர் தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள், நான் ஆபாச படத்தை பார்க்கிறதான அந்த பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று. So many young people are trapped in such sins and they don't know how to come out of it. They are being condemned. எனவே अनेक வாலிப ஜனங்கள் இப்படிப்பட்டதான பாவங்களில் கண்ணியை போல மாட்டி இருக்கிறார்கள். இது நிமித்தமாக அவர்கள் சுய ஆக்கினையை அடைந்திருக்கிறார்கள். And I'm very very sure many here are like that. நான் அதோடு கூட நான் நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், இங்கே இருக்கிற அநேகர் அப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் காணப்படுகிறீர்கள். I want to explain a few things from the Bible first. ஆனால் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We all know the law. நாம் யாவரும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். Law. நாம் யாவரும் பிரமாணத்தை அறிந்திருக்கிறோம். We all know, our conscience tells us, our parents tell us, in our school our teachers, our college lecturers, they tell us, society tells us, the Bible tells us, we are all so tutored by so many laws. நம்முடைய மனசாட்சி நமக்கு போதிக்கிறது, நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் நமக்கு போதிக்கிறார்கள், நம்முடைய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நமக்கு போதிக்கிறார்கள், சமுதாயத்தில் இருக்கிற சட்டதிட்டங்கள் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்டதான பல வகையான காரியங்களில் நாம் கற்கப்பட்டிருக்கிறோம். So from our birth we have always been exposed to law. Do this, don't do this. Do this, don't do this. If you do this, good. If you don't do this, then you'll be punished. எனவே நம்முடைய பிறப்பில் இருந்தே சட்டம் பிரமாணம் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்ய வேண்டாத நீ செய்துவிட்டால் நீ தண்டிக்கப்படுவாய் என்பது. I'll just show you some verses from the Bible. வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Turn to the book of Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதங்களை திருப்புங்கள். Read verses 8 and 9. 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசியுங்கள். What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? If there was no law, there would be no sin. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் இல்லை. Nobody can accuse me of doing something wrong. Even God cannot accuse me of doing something wrong when there is no law. பிரமாணமே இல்லாமல் இருக்கும் என்றால் நான் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு நிமித்தமாக என்னை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது, ஏன் தேவனை கூட என்னை குற்றப்படுத்த முடியாது. So till then life was all right for me. எனவே இதுவரைக்கும் வாழ்க்கை எனக்கு எல்லாம் சரியா இருந்தது. So that's why he says without the law or before the law came, sin was dead. எனவேதான் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக பாவம் செத்ததாய் இருந்தது. Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
So as long as the law was not there, a set of rules which tells us what to do and what not to do, till that law was introduced, I was all right, I was enjoying life. சட்டங்களின் பட்டியலாகிய இதை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்கிறதான அந்த பட்டியல் வருவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக என்னுடைய பார்வைக்கு எது சரியா இருந்ததோ அதை நான் செய்து கொண்டு வந்தேன். I was alive. நான் உயிரோடு இருந்தேன். But when the commandment came, do this, don't do this, when the law came, sin became big in me. I died. இதை அதை செய்யாதே என்கிறதான கட்டளை வந்தபோது நியாயப்பிரமாணமானது என்னிடத்தில் வந்தபோது பாவம் எனக்குள் பெரியதாய் மாறிவிட்டது, நான் மரித்து விட்டேன். Read verse 11. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? It is not that sin was not there in me, sin was there, but it could not be called sin because there was no law. எனக்குள் பாவமே இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்குள் பாவம் இருந்தது, ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாதபடினால் அது பாவம் என்று அழைக்கப்பட முடியாது. Sin is there, but you can't call it sin. பாவம் உள்ளே இருந்தது, ஆனால் அதை பாவம் என்று அழைக்கப்பட முடியாது. But when the law came, ஆனால் நியாயப்பிரமாணம் வந்தபோது sin took advantage of that law. By that law, it killed me. பாவமானது நியாயப்பிரமாணத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்னை கொன்றது. What is the meaning of all this? இவைகள் யாவற்றிற்கும் என்ன அர்த்தம்? The law which says don't do this, don't do that, cannot stop a person from sinning. இதை செய்யாதே என்று சொல்லுகிறதான நியாயப்பிரமாணமானது நியாயப்பிரமாணம் அறிந்திருக்கிறபடினால் பாவம் செய்வதை தடுக்க முடியாது. It's inside us in our nature. அது நமக்குள் இயற்கையிலே நம்முடைய சுபாவத்தில் உள்ளே காணப்படுகிறது. Suppose you tell a boy, don't smoke. If you smoke, I'll fine you 500 rupees. ஒரு பையனிடத்தில் நீ புகைப்பிடிக்க வேண்டாம், நீ புகைப்பிடித்தால் உனக்கு 500 ரூபாய் அபராதம் என்று அவனிடத்தில் சொல்லுவோம் என்றால், he's a smoker. அவன் ஒரு புகைப்பிடிக்கிறவன். 3 days, 4 days, 1 week he will control. After that he will take 500 rupees from his father, pay the fine and smoke and come. 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான். அதற்கு பிறகு அவனால் கட்டுப்படுத்த முடியாதபடினால் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து 500 ரூபாயை திருடி அபராதம் கட்டி புகைப்பிடிப்பான். That's what is mentioned here. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. By telling a human being don't do something, they are not going to stop doing it because it's a nature within. You can't change a nature by just saying don't do it. ஒரு மனிதனிடத்தில் நீ இதை செய்ய வேண்டாம் என்று ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறபடினால் அவன் அதை செய்யாமல் இருக்க போகிறதில்லை. ஏனென்றால் அவனுக்குள் இயற்கையிலே அந்த பாவ சுபாவம் காணப்படுகிறது. I know a small boy is just about 2 years old. 2 வயதே ஆனதான ஒரு சிறிய பையனை நான் அறிவேன். When he was 2 years old, அவனுக்கு 2 வயதாய் இருந்தபோது I was watching him and he was never static. He was never in one position. Always shifting positions, jumping, running, then climbing down, sitting, then getting up again. Always on the move. அவன் ஒருபோதும் அமைதியாக உட்காரவே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தான். துருதுருவென்று இங்கும் அங்குமாய் ஏறி இறங்கி உட்கார்ந்து எழுந்து நின்று நடந்து கொண்டே இருந்தான். So I challenged him. எனவே நான் அவனை பார்த்து இப்படி சவாலாய் கூறினேன். 2 minutes, just stand in one position, don't move here and there, I'll give you a prize. 2 நிமிடம் நீ அப்படியே எங்குமே நகராமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிரு, நான் உனக்கு ஒரு பரிசை தருவேன் என்று அவனிடத்தில் கூறினேன். He could not stand still even for half minute. அரை நிமிடம் கூட அவனால் ஒரே இடத்தில் இருக்க முடியவில்லை. He didn't want the prize, I want to move. அவனுக்கு பரிசு வேண்டாம், ஆனால் அவன் எங்கேயாவது நகர வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பம். So the law cannot change a person. The law cannot make a bad person good. எனவே ஒரு பிரமாணமானது ஒரு கெட்ட மனுஷனை நல்ல மனுஷனாய் மாற்ற முடியாது. In fact, it will make a bad person condemned and lose his very hope. உண்மையில் சொல்லப்போனால் ஒரு கெட்ட மனுஷனை இந்த நியாயப்பிரமாணமானது ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துவிடும், நிலைமை மிகவும் மோசமானதாய் மாற்றிவிடும். But the law is not bad. ஆனால் நியாயப்பிரமாணம் அதற்காக கெட்டது என்று சொல்ல முடியாது. Just because the law condemns us, it's not that the law is bad. We are bad, so our sin takes advantage of the law to kill us. நியாயப்பிரமாணமானது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறபடினால் நியாயப்பிரமாணம் மோசமானது என்று சொல்ல முடியாது. நமக்குள் இருக்கிற பாவம் தான் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது. Then why did such a wise God introduce the 10 commandments? அப்படியாக இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு ஞானம் படைத்ததான தேவன் இந்த 10 கற்பனைகளை அவர் ஏன் அறிமுகப்படுத்த வேண்டும்? Thou shalt worship only the Lord thy God. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக. Don't kill. நீ கொலை செய்யாதிருப்பாயாக. Don't tell lies. நீ பொய் சொல்லாதிருப்பாயாக. Don't commit adultery. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Don't bear false witness. உன் சகோதரனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. Don't steal.
நீ திருடாமல் இருப்பாயாக. These laws are not going to change people. Why did God ever introduce those laws? இந்த நியாயப்பிரமாணமானது ஜனங்களை மாற்றக்கூடாமல் இருக்கும் என்றால் தேவன் ஏன் நியாயப்பிரமாணத்தை அறிமுகப்படுத்த வேண்டும்? I will give you the explanation now. இதற்குரிய விளக்கத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறேன். But before that, I'll just draw a little diagram. ஆனால் அதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய வரைபடத்தை வரைகிறேன். Biblically, the time can be, split into two periods. வேதத்தின் அடிப்படையில் காலமானது இரண்டு வகைகளில் பிரிக்கப்படும். One is called the Old Testament. ஒரு காலமானது பழைய ஏற்பாட்டு காலம். That's the time before Jesus. அந்த காலமானது இயேசுவானவருக்கு முன்பாக இருந்ததான காலம். The other is the New Testament, the time after Jesus. That is the time we are living in. அடுத்த காலமானது புதிய ஏற்பாட்டு காலம், இயேசுவினுடைய நாட்களுக்கு பின்பா இருக்கிறதான நாம் வாழ்கிறதான இந்த நாட்கள். Now, it was in this period up to Jesus that the law existed. இந்த காலகட்டத்தில் தான் இயேசுவானவருக்கு முன்பாக நியாயப்பிரமாணமானது இருந்தது. So laws were enforced, punishments were given. எனவே the law was transgressed. எனவே நியாயப்பிரமாணமானது அந்த நாட்களில் திகழ்ந்தது. நியாயப்பிரமாணம் மீறப்படும்போது தண்டனை கொடுக்கப்பட்டது. Doesn't God know that a law cannot improve the character of a person? Why did he introduce the law? ஒரு பிரமாணமானது ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை முன்னேற்றம் அடைய செய்யாமல் இருக்கும் என்று தேவன் அறிந்திருப்பார் என்றால் தேவன் ஏன் அந்த நியாயப்பிரமாணத்தை அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும்? He introduced it for two reasons. அவர் இதை இரண்டு காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தினார். The first reason is to show every human being that a man will not be justified by the law. முதலாவது காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனுஷனும் அவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிகரிக்கப்பட முடியாது என்பதை அவனுக்கு காண்பிக்கும்படியாக. So that a man might give up by trying to live according to the law, he should give up at the end of it. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷன் ஜீவிப்பதினால் அவன் முயற்சித்து மறுபடியும் பாவத்தில் விழுகிறபடினால் அது நிமித்தமாக சலித்து சோர்ந்து போய் விடும்படியாக. He should come to a conclusion, I cannot. என்னால் முடியாது என்கிறதான ஒரு முடிவுக்கு அவன் வர வேண்டும் என்பதற்காக. So to make a man realize I cannot, till that confession comes, I cannot, till then the law is enforced. என்னால் முடியாது என்று ஒரு மனுஷன் சொல்லுகிற வரைக்கும், அந்த என்னால் முடியாது என்கிறதான அறிக்கை அந்த மனுஷனுடைய வாயில் வரும் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணமானது அவனுக்கு அதை காண்பிக்க வேண்டும். So God had to raise up a group of people and introduce the law to them. He wrote their histories in the Bible so that we might read and realize that with all the law that they were given for thousands of years, they could not. எனவே தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பி அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி நடக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக பல ஆயிரம் வருஷங்களாக அவர்கள் எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார்களோ இல்லையோ என்பதை பற்றி அந்த நியாயப்பிரமாணத்தின் விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படியாக இவைகள் யாவையும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். And finally, by reading that history, we should realize that they could not. கடைசியாக அந்த சரித்திரத்தை நாம் படிப்பதின் மூலமாக அவர்களால் முடியாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. Generation after generation of such people who were given the law could not live according to the law. தலைமுறையாக இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒருவர் கூட அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழவில்லை. I'm going to tell you something very important. இப்போது ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Just read a verse, Galatians chapter 3 verse 19. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? It says there are a group of people who are called God's promised seed. They are chosen people of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான சந்ததி என்கிறதான ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறார்கள். And in the Bible, according to the Bible, you and I, we are those chosen people of God. Amongst all these many generations, you and I of today, we are God's chosen people. இந்த பல தலைமுறைகளின் மத்தியில், இந்த பல சந்ததியினரின் மத்தியில் நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான கூட்டமாய் ஜனங்களாய் இருக்கிறோம். Especially all of us here, we are God's chosen people. That's why we are here. விசேஷமாக இங்கே இருக்கிற நாம் யாவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அதனால் தான் நாம் இந்த ஸ்தலத்தில் இப்பொழுது இங்கே காணப்படுகிறோம். So, actually, strictly speaking, you and I should have been born long ago, at least 2000-3000 years ago. நியாயப்படி பேச வேண்டும் என்றால், கண்டிப்பாய் நாம் பேச வேண்டும் என்றால், நாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே பிறந்திருக்க வேண்டும். 3000 years ago. 3000 வருஷங்களுக்கு முன்பாய் பிறந்திருக்க வேண்டும். That is few years after Adam and Eve, we should have been born as, Adam's, say, 5th generation or 6th generation or 10th generation. We should have been born so long back.
ஆதாம் ஏவாளுக்கு பிறகு கொஞ்ச வருஷங்கள் கழித்து அவர்களிலிருந்து 5வது தலைமுறையிலோ இல்லாவிட்டு 6வதிலோ இல்லாவிட்டால் 10வது தலைமுறையிலோ சில வருடங்கள் கழித்து நாம் பிறந்திருக்க வேண்டும். But why were we born so late? ஆனால் நாம் ஏன் இவ்வளவு தாமதமாய் பிறந்திருக்கிறோம்? The Bible says sin came into man. வேதம் சொல்லுகிறது பாவம் மனுஷனுக்குள் பிரவேசித்தது. Because sin came into man, God had to push this chosen generation down many hundreds of years. பாவம் மனுஷனுக்குள் பிரவேசித்து விட்டபடியினால் தேவனானவர் இந்த சந்ததியினரை 1000 வருஷம் அளவு அவர்களை தள்ளிவிட வேண்டியதாகவே இருந்தது. So you and I who are supposed to have been born much earlier, we have been born so late in history. ஏற்கனவே ஆதி காலத்தில் பிறக்க வேண்டியதா இருந்ததான நாம் இப்பொழுது இந்த சரித்திரத்தின் கடைசி நாட்களில் பிறந்திருக்கிறோம். Why? ஏன்? God wanted to insert a gap where another group of people can be born. இன்னொரு கூட்ட ஜனங்கள் பிறக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு இடைவெளியை புகுத்த வேண்டியதா இருந்தது. Who are those people? இந்த ஜனங்கள் யார்? They are a group of people through whom God is going to show this chosen generation a lesson. இவர்கள் ஒரு கூட்ட ஜனங்களா இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும்படியாக. The chosen generation should learn a lesson through another generation who are going to be coming in between. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வரப்போகிறதான இடையில் இருக்கிறதான இந்த சந்ததியினரின் மூலமாக தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாக. So God gave that in between generation the law. எனவே தேவன் இந்த இடைவெளி சந்ததியினருக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். Told them, don't kill, don't steal, don't commit adultery, don't bear false witness, you should worship only me, remember the Sabbath day to keep it holy. So many laws. நீ கொலை செய்யாதிருப்பாயாக, நீ களவு செய்யாதிருப்பாயாக, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் சகோதரருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தேவனுடைய பரிசுத்த நாளை நீ பரிசுத்தமாய் ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று இப்படி பல வகையான பிரமாணங்கள். And they could not keep any of these. ஆனால் அவர்களால் இந்த ஒரு பிரமாணத்தை கூட கடைபிடிக்க முடியவில்லை. They were only rebellious before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டமுள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். So the chosen generation that has come many years later has this recorded in the Bible. Those who lived in this period could not become good by the law. எனவே अनेक வருஷங்களுக்கு பின்பாக வந்ததான இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தாராகிய ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்ததான இந்த ஜனங்கள் இடைவெளியில் வந்ததான இந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும்படியாக வேதத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. So they could not. எனவே அவர்களால் முடியவில்லை. The same way in the New Testament you and I we cannot. அதே போலவே புதிய ஏற்பாட்டில் உங்களாலும் என்னாலும் முடியாது. If I say don't smoke, you will continue smoking, you can't stop. நீ புகைப்பிடிக்க வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் சொல்வேன் என்றால் உங்களால் அதை நிறுத்த முடியாது, நீங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். If I tell you don't fall in love, can you stop? நீ காதலில் விழ வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் சொல்வேன் என்றால் உங்களால் அதை நிறுத்த முடியுமா? If you have fallen in love, if I say stop, can you stop? நீங்கள் காதலில் ஏற்கனவே விழுந்து விட்டால் நீ விழ வேண்டாம் என்று நான் உங்களை நிறுத்தினால் உங்களால் அதை நிறுத்த முடியுமா? Then why is the law there? அப்படியாக இருக்கும் என்றால் அங்கே அந்த பிரமாணம் ஏன்? I will come to that little later on. அதை நான் சற்று நேரத்திற்கு பிறகு சொல்லுகிறேன். The law is good for a particular thing. பிரமாணமானது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு நன்மையாய் இருக்கிறது. The law keeps us in attention. பிரமாணமானது நம்மை கவனிக்கும்படி செய்கிறது. It stops us from being absolutely careless. It puts a fear in us. I should not do like this, I should not do like that. நாம் முற்றிலுமாய் அஜாக்கிரதையாய் இருப்பதற்கு அது நம்மை அனுமதிக்கிறதில்லை. நான் இதை செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்கிறதான ஒரு பயத்தை நமக்குள் அது உண்டாக்குகிறது. I may be a murderer. நான் ஒரு கொலை பாதகனாய் இருக்கலாம். I may have committed 15 murders. 15 கொலைகளை நான் செய்திருக்கலாம். But when the law points a gun at me, then I won't commit the 16th murder at least. ஆனால் பிரமாணமானது துப்பாக்கி எனக்கு நேராய் குறி வைக்கும்போது அதற்கு பின் வருகிறதான 16வது கொலையை நான் செய்ய மாட்டேன். It won't change my angry nature. I'm still a murderer, but that it can keep me at bay. It can keep me in attention. Don't do it anymore. என்னுடைய கோப சுபாவத்தை அதனால் மாற்ற முடியாது. ஆனால் நான் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க, நான் கொலை செய்யாமல் இருக்க அது என்னை நிலுவையில் நிறுத்தி வைத்திருக்கும். Small children are very talkative. சிறிய பிள்ளைகள் அவர்கள் அதிகமாய் பேசக்கூடியவர்கள். They say till the age of 2 you will teach a child how to speak. 2ஆம் வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். And from the age of 2 you have to teach the child how not to speak, to shut up its mouth. 2ஆம் வயதிலிருந்து ஒரு பிள்ளை எப்படி பேசக்கூடாது, அதனுடைய வாய் எப்படி மூட வேண்டும் என்று அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Because after you teach it to speak, it will go on talking, then you have to teach it to shut up. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு பேசும்படியாக கற்றுக் கொடுத்து விட்டால் அது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும், அதன் வாய் நாம் தான் மூட வேண்டும். So
in the first standard, second standard, the teacher will say, all of you put your hand on your lips. எனவே முதலாம் வகுப்பில், இரண்டாம் வகுப்பில், மூன்றாம் வகுப்பில் ஆசிரியர்கள் நீங்கள் பிள்ளைகளாக நீங்கள் யாவரும் உங்கள் வாயில் கையை வையுங்கள். By doing this, momentarily you can stop them talking, you can't change their nature. இதை செய்வதன் மூலமாக அவர்களை சற்று நேரத்திற்கு பேசாமல் இருக்கும்படியாக செய்யலாம், ஆனால் அவர்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. So in a certain sense it is good. It can maintain silence in the class during the period but can't change their character. எனவே ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் அது நன்மையானது. அந்த வகுப்பறையில் அவர்கள் பேசாமல் இருக்கும்படியாக செய்கிறது, ஆனால் அவர்கள் சுபாவத்தை மாற்ற முடியாது. It is good because it will keep us from falling terribly and carelessly into sin. எனவே இந்த பிரமாணமானது நன்மையாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் பயங்கரமான பாவத்தில் நாம் விழாதபடிக்கு அது நம்மை பாதுகாக்கிறது. But when it comes to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது all this generation was, I cannot, I have failed, I'm guilty, I'm condemned all through these hundreds of years. இந்த நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வழியாய் வந்ததான் இந்த சந்ததியினர் என்னால் முடியாது, நான் தோற்று போய்விட்டேன், நான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இந்த நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்து சென்றது. Then Jesus came down. அதற்கு பிறகு இயேசுவானவர் இறங்கி வந்தார். Now mankind, do you realize you cannot? மனித குலமே, இப்பொழுது நீ உணர்கிறாயா உன்னால் முடியாது என்று? Do you realize that you are a failure because of your sin? உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நீ தோல்வி அடைந்திருக்கிறாய் என்று நீ உணர்கிறாயா? Do you realize that all the laws that are implemented and executed to keep you can only keep you from committing sin but can't change your nature? உன்னை பாதுகாக்க வேண்டும், உன்னை பாவம் செய்யாமல் இருக்க உன்னை தடுக்க வேண்டும் என்று உனக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் நீ பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக உன்னை தடுத்தது, ஆனால் உன்னுடைய சுபாவத்தை மாற்றவில்லை என்று நீ உணர்கிறாயா? It can at the most give you what is called some kind of a self control. You can bite your teeth, grit your teeth and live on with life, but will not give you a change of nature. அதிகபட்சமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சுய கட்டுப்பாடு வரும். அந்த சுய கட்டுப்பாட்டில் ஏதாவது பாவம் வந்துவிட்டால் பற்களை கடித்துக்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க நாம் முயற்சி செய்வோம், ஆனால் சுபாவமானது மாறாது. Now when Jesus came, இயேசுவானவர் வந்தபோது he came with something else, not the law. அவர் வேறு ஏதோ ஒன்றோடு கூட வந்தார், நியாயப்பிரமாணத்தோடு வரவில்லை. That's called grace. அதுதான் கிருபை. This grace is terribly dangerous. இந்த கிருபையானது மகா ஆபத்தானது. It is something that can be freely given to a terrible sinner so that he is not guilty anymore. ஒரு கொடூரமான பாவி கூட அந்த பாவி அதற்கு பிறகு பாவியாக இல்லாமல் இருக்கும்படியாக இலவசமாய் கொடுக்கப்படக்கூடியதான ஒன்றாய் அந்த கிருபை இருக்கிறது. That grace is something that can make an adulterer and adulteress go free, can make a murderer go free. He doesn't have to go to prison, he doesn't have to go to hell. இந்த கிருபையானது ஒரு விபச்சாரனை, ஒரு விபச்சாரியை, ஒரு கொலை பாதகனை அவர்களுடைய பாவமே இல்லாமல் அவர்கள் சுயாதீனமாய் போக செய்து விடுகிறது. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. That's why when Jesus, they brought a woman to Jesus and saying, this woman has been caught red-handed in adultery. The law says you should stone her to death. Jesus, what do you say? இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடித்திருக்கிறோம். நியாயப்பிரமாணமானது இவளை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறது. இயேசுவே, இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரை பார்த்து கேட்டார்கள். Because these people who are executors of the law, they believe we have to live by the law. And when Jesus came saying, I forgive you, don't sin anymore, I forgive you, they didn't like that. How can you forgive? The sin has to be punished. இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற இந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மிகவும் கண்டிப்பாய் பின்பற்றுகிறபடியினால் இயேசுவானவர் இந்த ஸ்திரியை பார்த்து, நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், நீ விடுதலையாகி போய் என்று சொன்னால் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், எப்படி இவர் இப்படி சொல்ல முடியும், அந்த பாவத்தை எப்படி அவர் தண்டிக்காமல் விட முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். Jesus do? எனவே இயேசுவானவர் என்ன செய்தார்? Is there anyone here who has never committed sin? You take the stone first and throw it at her. இதுவரைக்கும் இங்கே பாவமே செய்யாத எவனாவது ஒருவன் இங்கே இருப்பீர்கள் என்றால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று கூறினார். Nobody could take a stone at her and throw away. அவர்களில் ஒருவர் கூட ஒரு கல்லை எடுத்து அந்த ஸ்திரீயின் மேல் போட முடியவில்லை. So then Jesus told her, see, where are those who condemn you? I don't condemn you either. Go free.
but don't sin again. அப்பொழுது இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை பார்த்து, உன்னை குற்றம் பிடித்தவர்கள் எங்கே ஒருவரும் இல்லை, நானும் உன்மேல் பாவத்தை சுமத்த மாட்டேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன், நீ போ என்று கூறினார். That's called grace. இதுதான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. You've done so much wrong, but you're not punished for it. நீங்கள் அதிகமாய் தவறு செய்திருக்கிறீர்கள், ஆனால் அதற்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கவில்லை. Not only are you not punished, நீங்கள் தண்டனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, there's something extra that happens. இதை காட்டிலும் அதிகபட்ச கூடுதலான காரியம் ஒன்று நடந்திருக்கிறது. The Bible says that you are justified by His grace. வேதம் சொல்லுகிறது, கிருபையினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Suppose he's committed a crime. உதாரணமாக இவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And suppose I'm God. நான் தேவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose the devil comes and accuses him, saying he's committed a crime, he has to be punished. பிசாசானவன் வந்து இவனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி, இவன் தவறு செய்திருக்கிறான், இவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். This criminal has come to God, come to Jesus for mercy, for grace. ஆனால் இந்த குற்றவாளியோ இயேசுவினிடத்தில் கிருபைக்காய் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். Jesus says, I forgive you. இயேசுவானவர் அவனிடத்தில், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறார். Satan comes to accuse. No, how can you forgive him? சாத்தான் வந்து மறுபடியுமாய் குற்றம் பிடிக்கிறான், எப்படி நீர் இவனை மன்னிப்பீர் என்று. You know what is justification? நீதிகரித்தல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் அப்படிதான் பண்ணுவான், நீ வாய் மூடு. That's what he will do. You shut your mouth. அவன் அப்படிதான் செய்வான், நீ வாயை மூடு என்பது. That's called justification. God will work things in such a way as though the wrong is a right. அதுதான் நீதிகரித்தல் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவன் தவறையை நியாயப்படுத்துகிற அளவுக்கு கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். So God, he is not going to say, no, he will continue to do that. அவன் தொடர்ந்து இப்படிதான் இருப்பான் என்று அவர் சொல்ல மாட்டார். He will make you as though you've never committed sin in the past. நீங்கள் கடந்த காலத்தில் பாவத்தை செய்யாதவனை போல உங்களை அவர் மாற்றி விடுவார். That's the beauty of the grace of Jesus. அதுதான் இயேசுவினுடைய கிருபையில் இருக்கிறதான அழகு. Now, but that's dangerous. ஆனால் அது அபாயகரமானது. If I tell you, if someone comes and tell you, see, you've done so many mistakes in the past, you're forgiven, go free. யாரோ ஒரு வந்து உங்களிடத்தில், நீங்கள் கடந்த காலத்தில் அதிகமாய் குற்றங்களையும் தவறுகளையும் செய்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் சுயாதீனமாகிவிட்டீர்கள், நீங்கள் விடுதலையாக போங்கள் என்று சொன்னால், I have paid all the price for all your sins. I have taken the punishment, you are free. நீங்கள் செய்ததான எல்லா பாவத்திற்குரிய விலைக்கரைத்தை நான் செலுத்திவிட்டேன், அதற்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்கள் விடுதலையாய் போங்கள். So you're very happy, all my sins are forgiven. என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். But as you go out, ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது தானே there's one danger. ஒரு அபாயம் இருக்கிறது. What is that? அது என்ன? You will get more bold to commit sin. நீங்கள் பாவம் செய்வதற்கு அதிக தைரியமாகி விடுவீர்கள். Because here's one who's forgiving sins. I'll forgive you, I'll forgive you, I'll forgive you, I'll forgive you. Whatever you've done, I've forgiven you. So now let's continue in sin. ஏனென்றால் என்னை மன்னிக்கிற ஒருவர் இருக்கிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் என்ன செய்தாலும் அவர் என்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், எனவே நான் போய் தைரியமாய் பாவம் செய்யலாம். So in front of us, grace is there to forgive us. எனவே நமக்கு முன்பாக நம்மை மன்னிக்கும்படியாக கிருபை இருக்கிறது. But if we misuse that grace and say, oh, grace is there, I can always sin and come back for grace. ஆனால் அந்த கிருபையை நாம் தவறாக பயன்படுத்தி, எனக்கு தான் கிருபை இருக்கிறதே, நான் என்னுடைய இஷ்டத்திற்கு எந்த பாவத்தையும் செய்துவிட்டு அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு விடலாம் என்று கூறினால், so to prevent that dangerous thing from happening, அந்த ஆபத்து நம்மில் நடைபெறாமல் இருப்பதை தடுக்கும்படியாக, behind us the law is ready with a gun. நமக்கு பின்பாக நியாயப்பிரமாணமானது ஒரு துப்பாக்கியோடு கூட ஆயத்தமா இருக்கிறது. Hey, don't come here. நீங்க வர வேண்டாம். Don't go in reverse gear. நீ பின்பாக போக வேண்டாம். So what happens is when we fall from grace, எனவே நாம் கிருபையில் இருந்து விழுந்து விடும்போது, when we misuse grace, நாம் கிருபையை தவறாய் பாவிக்கும்போது, we fall into the hands of the law. நாம் நியாயப்பிரமாணத்தின் கைகளில் விழுந்து விடுகிறோம். Once again the gun threatening the law threatening us with the gun will be ruling over us. மறுபடியும் நம்மை பயமுறுத்துகிறதான அந்த துப்பாக்கி போல் இருக்கிறதான நியாயப்பிரமாணம் நம்மை ஆள ஆரம்பிக்கிறது. So what will happen? எனவே என்ன சம்பவிக்கும்? Parents will punish, or servants of God will punish, or God will punish. பெற்றோர்கள் நம்மை தண்டிப்பார்கள், இல்லாவிட்டால் தேவ ஊழியர்கள் நம்மை தண்டிப்பார்கள், தேவனே நம்மை தண்டிப்பார். So again the law has to be executed because we have misused grace and gone out of it. எனவே மறுபடியும் நியாயப்பிரமாணமானது செலுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் கிருபையை நாம் தவறாய் பயன்படுத்தி விட்டபடினால் கிருபை நம்மை விட்டு போய்விட்டது. So now if we have committed sin, இப்பொழுது நாம் பாவம் செய்திருப்போம் என்றால், where do we get that grace? அந்த கிருபையை நாம் எங்கே இருந்து பெற்றுக்கொள்வது? It is with Jesus. அது இயேசுவினிடத்தில் இருக்கிறது. So you just have to go to Jesus and say, Jesus, I've committed so many sins, I want your grace, have mercy on me. நீங்கள் அப்படி இயேசுவினிடத்தில் சென்று, இயேசுவே, நான் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன், நீர்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்மேல் இரக்கமாயிரும் என்று நீங்கள் சொன்னால் போதும். And Jesus will ask you, அப்பொழுது இயேசு உங்களை பார்த்து கேட்பார், do you believe that I have the power to forgive you?
நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற வல்லமை எனக்கு இருக்கிறதா என்று நீ என்னை நம்புகிறாயா? Do you believe that if I forgive you, you are forgiven? நான் உன்னை மன்னித்தால் நீ மன்னிக்கப்பட்டாய் என்கிறதான விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? Do you believe that by this grace I can change your character and make you holy? இந்த கிருபையின் மூலமாக நான் உன்னுடைய சுபாவத்தையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றி உன்னை பரிசுத்தனாக நான் மாற்ற முடியும் என்கிறதான விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? If you say yes, நீங்கள் ஆம் என்று சொல்லுவீர்கள் என்றால், yes Lord, I believe. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். The moment you believe, நீங்கள் நம்புகிறதான அந்த நிமிஷத்திலேயே you are a righteous man. நீங்கள் ஒரு நீதிமான். How can you call a person good? ஒரு மனுஷனை நல்லவன் என்று எப்படி அழைக்க முடியும்? Suppose if there's a person who's very bad, always talking bad words, shouting, screaming, breaking things at home, running out of home, rebellious, disobedient. உதாரணமாக ஒரு நபர் எப்பொழுது பார்த்தாலும் திட்டிக் கொண்டே அலறிக்கொண்டே இருக்கிறார், வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் போட்டு உடைக்கிறார், வீட்டில் சண்டை போடுகிறார், வீட்டை விட்டு ஓடி விடுகிறார், இப்படி மோசமான ஒரு பழக்கத்தை உடைய ஒரு நபர். He is like that for 10 years. இப்படி 10 வருஷம் அவர் காணப்படுகிறார். Suddenly next day his father and mother come and say, you know, my son has changed. திடீர் என்று அடுத்த நாள் அவனுடைய பெற்றோர்கள் வந்து, உங்களுக்கு தெரியுமா என்னுடைய மகன் மாறிவிட்டான் என்று கூறுகிறார்கள். How can a person who has been rebellious and dirty for 10 years, how can you call him changed the very next day? இதுவரைக்கும் அசுத்தமாயும் முரட்டாட்டமாயும் இருந்ததான ஒரு நபர் அடுத்த நாளிலேயே மாறிவிட்டான் என்று எப்படி சொல்ல முடியும்? How can you say he's a good boy? இவன் ஒரு நல்ல பையன் என்று எப்படி சொல்ல முடியும்? He has to live good for some years at least, isn't it? குறைந்தபட்சம் சில வருஷங்களாவது அவன் நல்லவனாய் வாழ்ந்திருக்க வேண்டும். When you come to Jesus, ஆனால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது, no matter how bad you are, நீங்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை. Jesus, please have mercy on me. இயேசுவே, தயவு செய்து என் மேல் இரக்கமாய் இரு. Please forgive me. ஆண்டவரே, என்னை தயவு செய்து மன்னியும். I believe you can change me. ஆண்டவரே, நீர் என்னை மாற்றக்கூடியவர் என்று நான் உம்மை நம்புகிறேன். The moment you say that, நீங்கள் அதை சொல்லுகிறதான அந்த நிமிஷத்தில், you don't have to live a good life for 10 years. That moment itself you are good in God's sight. 10 வருஷம் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த நிமிஷத்திலேயே நல்லவனாய் மாறிவிடுகிறீர்கள். So what is goodness in God's sight? எனவே தேவனுடைய பார்வையில் நன்மை என்பது என்ன? If you look at society, சமுதாயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், that girl, very decent girl. இந்த பெண் ஒழுக்கமுடைய ஒரு பெண். That boy, very decent boy. இந்த பையன் ஒழுக்கமுள்ள ஒரு பையன். That boy won't talk to girls. இந்த பையன் பெண்களோடு பேசுவதில்லை. Always put his head down and walk. எப்பொழுதும் தலையை கீழே போட்டுக் கொண்டுதான் நடப்பது. You can't see him talking about with friends. அவன் நண்பர்களோடு கூட பேசுவதை பார்க்க முடியாது. Always going to church and praying. அவன் எப்பொழுதும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறவன். For you and for me, those are good people. உங்களுக்கும் எனக்கும் அவர்கள் நல்லவர்கள். But for God, who's a good person? ஆனால் தேவனை பொறுத்தவரையில் யார் ஒரு நல்ல நபர்? Not a person who goes to church every day and always puts his head down and doesn't talk to girls. எப்பொழுதும் பெண்களோடு கூட பேசாமல் இருந்து தலையை கவிழ விட்டு எப்பொழுதும் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிற நபர் அல்ல. For heaven, a person is good when he says, Jesus, I believe you. தேவனை பொறுத்தவரையில் இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுகிற நபர் தான் நல்லவனாய் இருக்கிறான். The Bible says Abraham believed God. The moment he believed God, he became a righteous man. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனை விசுவாசித்த அந்த நிமிஷத்திலேயே அவன் நீதிமானாய் மாறினான் என்று. I just tell you one example and then we'll go to pray. ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் ஜெபிக்க போகலாம். Supposing you're going to search, someone has given the address of a house. உதாரணமாக ஒரு வீட்டின் விலாசத்தை யாரோ ஒரு உங்களுக்கு கொடுக்கிறார்கள். It's far away in some remote place. அது ஏதோ ஒரு தூர இடத்தில் இருக்கிறது. You're going by, you're walking and you're looking for the place. You're shown the address. Some people misdirect you. You go to another place and then you ask the address again. They say, no, you've come the wrong way. You go back that way and then say, one other person says, I don't know. Then another person says, you have to go into this street and that street. You wander the whole day. It's now evening. நீங்கள் நடந்து போய் அந்த விலாசத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நடந்து போகும்போது உங்களை சில பேர் தவறான பாதைக்கு அவர்கள் வழி நடத்தி விடுகிறார்கள். இவர்களிடத்திலும் அவர்களிடத்திலும் இங்கும் அங்குமாய் போய் நீங்கள் விலாசத்தை கேட்கிறீர்கள். யாரோ ஒருவர் தவறான முகவரியை கொடுத்தபடினால் நீங்கள் வெகு தூரத்தில் நடந்து சென்று விடுகிறீர்கள். பாதி தூரம் சென்ற பிறகு மறுபடியும் வழியில் யாரோ நீங்கள் வந்த வழி தவறான வழி, நீங்கள் திரும்பி வந்த வழியிலே செல்லுங்கள் என்று நீங்கள் இப்படியே சொல்லி திசை மாறி அந்த விலாசத்தை கண்டுபிடிக்கும்படியாய் போகிறீர்கள். இப்படி போக போக நீங்கள் காலையில் கிளம்பினது மாலை ஆகிவிட்டது. Now you don't know what to do. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. Suddenly the very person whose house you're visiting, he's coming and standing next to you. திடீரென்று நீங்கள் தேடி போனதான விலாசத்தில் இருக்கிறதான அந்த வீட்டின் நபர் உங்கள் முன்பாக வந்து நிற்கிறார். Where are you whole day? நீங்கள் முழு நாளும் எங்கே இருந்தீர்கள்? How much I'm searching for your house. உங்களுடைய வீட்டை நான் எவ்வளவாய் தேடினேன். The address is the law. விலாசம் தான் நியாயப்பிரமாணம்.
door number, street number, area number, all that together is the law. Do this, go there, turn here, turn there. You try, you ask people for help, you ask for advice, counsel, this and that, and nothing works out. In the evening you are fed up of life. வீட்டு எண் இருக்கிறது, கதவு எண் இருக்கிறது, தெரு எண் இருக்கிறது, எந்த பகுதியை சேர்ந்ததான பகுதி என்கிறது இருக்கிறது, அதுதான் நியாயப்பிரமாணமாய் இருக்கிறது. அதை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த நபரிடத்திலும் அந்த நபரிடத்திலும் ஆலோசனை சொல்லுகிறவர்களிடத்திலும் இவர்களிடத்திலும் அவர்களிடத்திலும் மற்ற ஜனங்களிடத்திலும் போய் ஆலோசனை கேட்டு நீங்கள் அது நிமித்தமாக சலித்து சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். மாலை நேரமும் ஆகிவிட்டது. Now the man of that house comes. அந்த வீட்டினுடைய நபர் வருகிறார். He says, he standing next to you. அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். After that, do you need that address? அதற்கு பிறகு அந்த விலாசம் உங்களுக்கு தேவையா? You don't need the address, you can throw it off. அந்த விலாசம் உங்களுக்கு அவசியமே இல்ல, அதை நீங்கள் தூக்கி போட்டு விடலாம். You just have to follow him. நீங்கள் அப்படியே அவரை பின்பற்றி போக வேண்டியதுதான். Will you fulfill the law of that address? நீங்கள் அந்த விலாசத்தினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவீர்களா? Yes. Just follow the man. You don't have the address anymore and you fulfill the address. அந்த மனுஷன் பின்பாக அப்படியே போக வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் விலாசத்தை உங்களுக்கு விலாசம் தேவையில்லை, அவர் பின்பாக போனாலே போதுமானது. So what is the mistake we do? எனவே நாம் செய்கிறதான தவறு என்ன? We are allowing the law to pierce us wrongly instead of looking at Jesus. நாம் இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக நியாயப்பிரமாணமானது நம்மை தவறாக குத்த விடுவதற்கு நாம் அனுமதித்து விடுகிறோம். What we have to do is take that law and put it off. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து அதை அவமாக்க வேண்டும். And we have to look only at Jesus. நாம் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். Jesus, if I look at this law and look at myself, I am a condemned, guilty person, doomed for hell. இயேசுவே, நான் இந்த நியாயப்பிரமாணத்தை பார்ப்பேன் என்றால், நான் என்னை பார்ப்பேன் என்றால், நான் நரகத்திற்கு போகக்கூடியதான குற்றவாளியாய் இருக்கிறேன். But I am looking only at Jesus. ஆனால் இயேசுவே, இப்பொழுது நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். Jesus will say, come, I'll take you to my house. இயேசுவானவர் நம்மை பார்த்து சொல்வார், வா, நான் உன்னை என்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்வேன் என்று. In the New Testament, what is righteousness? புதிய ஏற்பாட்டில் நீதி என்றால் என்ன? Not, don't touch that, don't look here, don't go there, don't dress like this, don't do this. That's not that. அதை தொட வேண்டாம், இங்கே பார்க்க வேண்டாம், இப்படி உடுத்த வேண்டாம், அங்கே போக வேண்டாம் என்று சொல்லுவது அல்ல. It is Jesus, I believe you. இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவது. And when you say that, நீங்கள் அதை சொல்லும்போது, without someone having to tell you, no, don't do this, don't speak there, don't stand here, don't go there, you will be fulfilling the law. யாரோ உங்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீ இதை செய்ய வேண்டாம், அங்கே பார்க்க வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்பாகவே நீங்களே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். What is the conclusion? எனவே முடிவு என்ன? If we are not able to live a holy life, உங்களால் பரிசுத்த வாழ்க்கை செய்ய முடியாமல் இருக்கும் என்றால், the conclusion is Jesus is missing. You need more of Jesus. இயேசுவானவர் உங்களுக்குள் இல்லை என்பதுதான் முடிவுரை. உங்களுக்கு இயேசுவானவர் அதிகமாய் தேவைப்படுகிறார். So let us close our eyes. எனவே நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Whether you know it or not, whether you believe it or not, Jesus is here. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, இயேசுவானவர் இங்கே இருக்கிறார். His house is heaven. His house is heaven. அவருடைய வீடு பரலோகம். And he wants to take you there. அவர் உங்களை அங்கே கொண்டு செல்லும்படியாய் விரும்புகிறார். And if you can say, Jesus, I believe you, இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், he will take you to heaven. அவர் உங்களை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்லுவார். The law is not the way to heaven. Jesus is the way to heaven. நியாயப்பிரமாணமானது பரலோகத்திற்கு போகிற வழி அல்ல, இயேசுவே அதனுடைய வழியாய் இருக்கிறார். So now what do we pray for? எனவே இப்பொழுது நாம் எதற்காய் ஜெபிக்க போகிறோம்? Jesus, I want you. இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும். All close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Because of some sin or the other, if there's anyone here with a guilty conscience, put up your hands. ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக எனக்குள் குற்ற உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். I'm not going to ask you what sin or anything. என்ன பாவம் என்று அது என்னவென்று நான் உங்களை கேட்க போவதில்லை. But if you feel that you're guilty because of some sin that you're committing often, put up your hands. ஏதோ ஒரு பாவத்தை நான் அடிக்கடி செய்வதனால் எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது என்று உணர்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Almost every hand is up. ஏறக்குறைய எல்லா கரங்களும் உயர்ந்திருக்கிறது. Please put down your hands. தயவு செய்து உங்கள் கரங்களை கீழே போடுங்கள். What do you need now? இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? You need Jesus. உங்களுக்கு இயேசுதான் வேண்டும். You need more of Jesus. உங்களுக்கு அதிகமாக இயேசு வேண்டும். So if you get that Jesus and find that Jesus, அந்த இயேசுவை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், அந்த இயேசுவை நீங்கள் கண்டடைவீர்கள் என்றால், don't bother about do's and don'ts. செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்கிறதான காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Only ask for Jesus. இயேசுவை மாத்திரம் உங்களுக்காய் கேளுங்கள். Now all those who lifted up their hands, கரங்களை உயர்த்தினதான அத்தனை பேரும்,
if possible, please be on your knees. கூடுமானால் முழங்காலில் நில்லுங்கள். What are we going to do now? இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? 5 minutes we are going to cry out for Jesus. 5 நிமிடம் நாம் இயேசுவை பார்த்து கூப்பிட போகிறோம். Jesus, I know you are not enough in my life. இயேசுவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் போதுமானவராய் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். That is, I don't have enough of you in my life. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்மை அதிகமாய் போதுமான அளவுக்கு நான் உம்மை வைத்திருக்கவில்லை. I want more of you, Lord. இயேசுவே, நீர் அதிகமாய் எனக்கு வேண்டும். I want more of you, Lord. ஆண்டவரே, நீர் அதிகமாய் எனக்கு தேவைப்படுகிறீர். Just call out to Jesus now. இப்பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Brother, sister, if you are feeling guilty, just cry out to Jesus. Say, Jesus, I want you. சகோதரனே, சகோதரி, நீ குற்றவாளி என்று நீ குற்ற உணர்வோடு கூட இருப்பாய் என்றால் இயேசுவை பார்த்து கூப்பிடு. இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும் என்று நீ அவரிடம் சொல்லு. Just say, Jesus, I want more of you. இயேசுவே, நீர் அதிகமாய் எனக்கு வேண்டும் என்று சாதாரணமாய் சொல்லு. Put that guilt away from your mind now. இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கிற அந்த குற்றத்தை தள்ளி வைத்து விடு. குற்ற உணர்வை. Now only look at Jesus. இப்பொழுது இயேசுவை மாத்திரம் நோக்கி பார். Jesus, I am a sinner. இயேசுவே, நான் ஒரு பாவி. But I have come for your grace, Jesus. ஆனால் இப்பொழுது உம்முடைய கிருபைக்காய் நான் வந்திருக்கிறேன். Jesus, have mercy on me, a sinner. இயேசுவே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும். Jesus, I believe you can change me. இயேசுவே, நீர் என்னை மாற்ற வல்லவர் என்று நான் நம்புகிறேன். Jesus, I believe you are the way to heaven. இயேசுவே, நீர்தான் பரலோகத்திற்கு போகிறதான வழி என்று நான் நம்புகிறேன். Jesus, I want more of you. இயேசுவே, நீர் அதிகமாய் எனக்கு வேண்டும். Just cry out to Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Just keep on crying out to Jesus. நீங்கள் தொடர்ந்து இயேசுவை பார்த்து கெஞ்சுங்கள். Jesus, give me more of you. இயேசுவே, அதிகமாய் நீர் உம்மை எனக்கு தாரும். Jesus, give me more of you. இயேசுவே, நீர் அதிகமாய் உம்மை எனக்கு தாரும். Jesus, give me more of you. இயேசுவே, அதிகமாய் உம்மை எனக்கு தாரும். Let this be the cry of your life. உம்முடைய வாழ்க்கையின் கதறுதல் இதுவா இருக்கட்டும். Jesus, give me more of you. இயேசுவே, அதிகமாய் நீர் உம்மை எனக்கு தாரும். Jesus, I want more of you. இயேசுவே, அதிகமாய் நீர் எனக்கு வேண்டும். Cry out to the Lord. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி அழுங்கள். Don't feel shy. Cry out to the Lord. நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். இயேசுவை நோக்கி அழுங்கள். Oh God, ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையாய் இரும் ஆண்டவரே. எங்கள் குற்ற உணர்வை மாற்றி போடும் ஆண்டவரே. எங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வருகிறவர்களை நீ புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும். பாவிகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை போல மாற்றும் அப்பா. இயேசுவே, we praise, we praise, we praise, we praise you. அவர் நம்மை மன்னித்து விட்டால் There is no need to condemn ourselves. நம்மை சுய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. No devil can pinpoint his finger at us. எந்த பிசாசும் நம் மீது அவனுடைய விரலை நம் மீது நீட்ட முடியாது. If Jesus forgives you, you are a free person. இயேசு உங்களை மன்னித்து விட்டால் நீங்கள் சுயாதீனமுள்ள விடுதலையான நபர். So cry out for that mercy of Jesus. எனவே இயேசுவினுடைய அந்த இரக்கத்திற்காக அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 1 minute, cry out with all your voice, Jesus, have mercy on me. ஒரு நிமிடம் நீங்கள் யாவரும் உங்கள் சத்தங்களை உயர்த்தி இயேசுவே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்கள். Jesus, I want more of you. இயேசுவே, நீர் அதிகமாய் எனக்கு வேண்டும். Jesus, forgive me. இயேசுவே, என்னை மன்னியும். Jesus, I believe you. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Jesus, you are the way to heaven. இயேசுவே, நீர்தான் பரலோகத்திற்கு போகிறதான வழி. அவர் உங்களை மன்னித்திருக்கிறார். He will not show you the way to heaven. He is the way to heaven. அவர் உங்களுக்கு பரலோகத்தின் வழியை காண்பிப்பது அல்ல, அவரே பரலோகத்தின் வழியாய் இருக்கிறார். So you just follow him and you will be in heaven. எனவே நீங்கள் அவரை பின்பற்றி போங்கள், நீங்கள் பரலோகத்தில் நிச்சயமாய் காணப்படுவீர்கள். Just say Jesus, 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 you will be in heaven. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று நீங்கள் சொன்னாலே போதும், பரலோகத்தில் நீங்கள் இருப்பீர்கள். Now you know what Jesus is saying? இப்பொழுது இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Jesus said, I will go to heaven and I will send you another comforter. நான் பரலோகத்திற்கு சென்ற பிறகு நான் இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று அவர் கூறினார். He is called the Holy Spirit. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். He will guide you. அவர் உங்களை வழி நடத்துவார். Where? எங்கே? He will guide you to me. அவர் என்னிடத்தில் உங்களை வழி நடத்துவார். So today the Holy Spirit is in many of you. எனவே இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அநேகருக்குள் இருக்கிறார். The Holy Spirit is going to lead you to Jesus. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இயேசுவாண்டை வழி நடத்த போகிறார். He is going to lead you to Jesus. அவர் உங்களை இயேசுவினிடத்தில் கொண்டு போய் விட போகிறார். Every day he will show you who Jesus is. ஒவ்வொரு நாளும் இயேசுவை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். Every day you are going to be closer and closer to Jesus. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவாண்டை அதிக நெருக்கமாய் கிட்டி சேருவீர்கள். And you are going to go to heaven. இப்பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். For that God is going to give you an anointing now. அதற்காக இப்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். Now God is going to give you an anointing. இப்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். As you receive this anointing, நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதானே you are going to find Jesus. நீங்கள் இயேசுவை கண்டுபிடிக்க போகிறீர்கள். According to your prayer, you are going to find Jesus. நீங்கள் இயேசுவை கண்டுபிடிக்க போகிறீர்கள். As you prayed, you are going to find Jesus. நீங்கள் ஜெபித்த
வந்தார், என்னை கண்டார், ஜீவன் ஈந்தார், விட்டு கொண்டார். இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவன் ஈந்தார், விட்டு கொண்டார். இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவன் ஈந்தார், விட்டு கொண்டார். ஜீசஸ், praise Jesus. இந்த பாவத்தை என்னால ஜெயிக்க முடியாது என்று தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த வார்த்தை பேச வேண்டாம். அதற்கு பதிலாக இயேசுவே என்று சொல்லுங்கள். இது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக இயேசுவே என்று சொல்லுங்கள். நான் நரகத்துக்கு தான் போவேன் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக இயேசுவே என்று சொல்லுங்கள். பாவம் என்னை ஜெயிக்கிறதே என்று கலங்கி போகாதீர்கள். அதற்கு பதிலாக இயேசுவே என்று சொல்லுங்கள். வேண்டியவர்கள் அல்ல, நாங்கள் நரகத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் எங்களை புழுதியிலிருந்து, தூசியிலிருந்து, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து, ஆண்டவரே நாங்கள் பிரபுக்கள் மத்தியில் உட்காரும்படியாக எங்களுக்கு என்ன தகுதி உண்டு ஆண்டவரே? இதுதான் உம்முடைய கிருபை. இந்த ஃபெய்த்தோமுடைய ஹாலுக்குள் கொண்டு வந்ததான தேவன் பரலோகத்தில் போகாதபடிக்கு தடை பண்ணுவீரோ? எங்களை தள்ளி விடுவீரோ? எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் அந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்த நீர் வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர்தான் எங்களுடைய வழி, சத்தியம், ஜீவன். அவர்தான் எங்களுடைய ரட்சிப்பு. நீ தந்திருக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பிரமாணத்தை பார்க்காமல், பார்க்க கூடாது, போகக்கூடாது என்று சொல்லாமல், எங்கே போனாலும் எதை செய்தாலும் இருதயத்திலிருந்து இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டே இருக்க அந்த ரட்சிப்பை காண நீர் உதவி செய்து நடத்தும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நீர் கூட இருக்க வேண்டும். நீர் அழைத்த நோக்கம் நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட, இங்க வந்திருக்கிற எல்லா வாலிபர்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. thank you